தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தடை செய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிராமங்களில் இந்து கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள். இந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிக்கு அமோக வரவேற்பு உள்ளது. தமிழகம் முழுவதும் இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கோவில் திருவிழாக்களில் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. ஏறத்தாழ 1 - 5 லட்சம் ரூபாய் வரை இதற்கு கட்டணம் வசூலிக்கின்றார்கள் இந்த கலைக்குழுவினர். கேட்டால் நாங்கள் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் 5 முதல் 10 அழகிகளை கூட்டி வந்து இந்த கலை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு அவர்கள் வாகனங்களில் செல்ல வேண்டியிருப்பதால் அதற்குரிய செலவு என்று சொல்கிறார்கள். ஏறத்தாழ 1 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் விழா குழுவினர். இந்த விழா நடக்கும் பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் கூட்டம், பெண்கள் கூட்டம், இளைஞர்கள், இளம்பெண்கள், வயது மூத்தோர் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே இந்த கூட்டத்தை கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஆன்மீக காரியமாக நடத்தப்படுகிற இந்த கோயில் திருவிழாவில் ஒரு ஆபாச நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆடல் பாடல் தான் ஆபாச நிகழ்ச்சி. இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆடுற அத்தனை நடிகர்களும் நடிகைகளும் ஆபாசமான முறையில் நடந்து கொள்கின்றனர். இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், வயது மூத்தோர் அனைவரும் நல்லா ரசிக்கிறாங்க. வாயிலிருந்து ஜொல்லு வருது, அந்த மாதிரி ஜொல்லு விட்டு ரசிக்கிறாங்க. ஒரு பொது இடத்துல நடிக்கிறோம், ஆடுறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த கலைஞர்களுக்கு கிடையாது. ஒரு பொது இடத்துல நிகழ்ச்சி, இந்த கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்றத இந்த விழா குழுவினருக்கும் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது. கோயிலில் ஒரு இப்படி நிகழ்ச்சி நடத்தலாமா, ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆபாசமாக ஆடுறாங்களே, இது கோயில், இந்த கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடத்தலாமா அப்படிங்கிற அந்த புத்தியும் இந்த விழா குழுவினருக்கு கிடையாது. இந்த ஆட வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த அது கிடையாது. ஏன்னா நம்ம கோயில் ஆடுறோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு கோயில் திருவிழா, சாமி கும்பிட்றாங்க, அதில் ஆடுறோம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவுத்து போட்டு ஆடலை, இது எல்லாமே பண்ணுறாங்க. போட்டு அந்த ஆணும் பெண்ணும் போட்டு பிணைகிறாங்க. முதலிரவு காட்சி நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்க்கிறாங்க. 2 பேர் குளியலறை காட்சி நடத்துகிற மாதிரி அதில் நடத்துகிறாங்க. அவன் போட்டு அந்த பிள்ளையை போட்டு கட்டி பிடிக்கிறான், பிணைக்கிறான், பிதுக்கி எடுக்கிறான். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் ராசாத்திக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதையோ போய் பிடிக்கிறான். அடுத்து பார்த்தா எங்கே கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொன்னால் நீ கொஞ்சம் கண்ணை மூடு நான் காட்டுறேன் அப்படிங்கிறான். கண்ணை மூடனோன்னா எதையோ காட்டுறான். இந்த நிகழ்ச்சி நல்லாவா இருக்குது? ஒரு ஆபாசமான நிகழ்ச்சியை ஒரு கோயில் திருவிழாவில் அரங்கேற்றுவது அசிங்கமாக தெரியலையா? கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் நடத்துகிறீங்க. கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோன்னு சொல்லி காமிச்சிட்டே ஆபாசமாக நடத்துகிறான். தமிழக அரசு இந்த விஷயத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சினால் இளைஞர்கள், இளம்பெண்கள் கெட்டு போகிறாங்க, கலாச்சார சீரழிவு ஏற்படுது. இது முதியோர்கள், விழா குழுவினருக்கு அந்த புத்தி கிடையாது. இந்த நிகழ்ச்சி நடத்தலாமா நடத்தக்கூடாதா அப்படிங்கிற அந்த புத்தி அவங்களுக்கு கிடையாது. அதனால் தமிழக அரசு தலையிட்டு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும். முதல் கட்டமாக இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துது. இந்த மீறி இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு முழுசாக தடை விதிக்கணும், தண்டனை வழங்கணும். கோயில் திருவிழாக்களில் நடத்தப்படும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் ஆதரவு தாங்க. அப்போ தான் இந்த நிகழ்ச்சியை தடை விதிக்க முடியும். சும்மா நான் மட்டும் கத்திட்டு இருந்தால் தடை விதிக்க முடியாது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இதற்கு குரல் கொடுக்கணும். இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுங்க.